Hello students, இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். இந்த மாதிரி லாஸ்ட்டு ட்ரூ பவர் டிவைடட் பை மெஷர்டு பவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பவர் டிவைடட் பை மெஷர்டு பவர். இங்கே இது ரிவர்ஸில் இருக்கும், மெஷர்டு பவர் டிவைடட் பை ட்ரூ பவர்னு இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம், 1 by கரெக்ஷன் ஃபேக்டர் சிஎஃப். கரெக்ஷன் ஃபேக்டர்னா சிஎஃப் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். சிஎஃப் -1 இன்ட்டு 100%. ஓகே, இதுக்கு பர்சன்டேஜ் எரருக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னென்னா பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு tan 5 இன்ட்டு tan பீட்டா இன்ட்டு 100. இந்த மாதிரி இந்த 5 வேல்யூ பீட்டா வேல்யூ தெரிஞ்சாலே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பர்சன்டேஜ் எரர் வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா எரர் டியூ டு ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ் வந்து இது வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்போஸ் இதே கேஸில் லோடு, அந்த லோடு வந்து கெப்பாசிட்டிவ் லோடாக இருந்ததுன்னா, அதாவது ஆர்சி லோடு அந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டிவ் லோடு இருந்ததுன்னா அதுலேயும் ஒரு எரர் வரும். இது வந்து எரர் கால்குலேஷன் when the load is capacitive in nature. ஓகே, இதில் இந்த வெக்டர் டயக்ராம் பிளாட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபேஸ் வோல்டேஜ், இதில் லோடு கரண்ட், அதாவது கரண்ட் காயில் கரண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து கெப்பாசிட்டிவ் இன் நேச்சர், அதனால் ஐ லீடிங் அட் அன் ஆங்கிள் 5. ஓகே, இது வந்து லோட் கரண்ட். அப்புறம் இங்கே வந்து அஸ் யூஷுவல் அந்த ப்ரெஷர் காயிலோட இண்டக்டன்ஸ், இது வந்து கரண்ட் காயில். இதுக்கு நம்ம ஆல்ரெடி பீட்டான்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம டார்க் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி படிச்சிருந்தோம், இந்த மாதிரி ஐபி ஐசி அப்புறம் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர். அப்போ இந்த மாதிரி கேஸில் இந்த ஐசிக்கும் ஐபிக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 5 + பீட்டா. இதிலேருந்து இது வரைக்கும் 5, இதிலேருந்து இது வரைக்கும் பீட்டா. அப்போ இங்கே என்ன வரும், 5 + பீட்டா இந்த ஃபார்மெட்டில் வரும். ஓகே, dm/dθ. ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னா இங்கே கரெக்ஷன் ஃபேக்டர், அதாவது லாஸ்ட் என்ன பார்த்தோம், ட்ரூ பவர் டிவைடட் பை மெஷர்டு பவர். இங்கே என்ன வரும்னா cos 5 டிவைடட் பை cos பீட்டா cos 5 மைனஸ் பீட்டா. இங்கே வந்து ப்ளஸ் பீட்டா. இது வந்து லாஸ்ட் கேஸில் இங்கே என்ன இருக்கும், மைனஸ் பீட்டான்னு இருக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பை, இங்கே பீட்டா, இந்த ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் வந்து பை மைனஸ் பீட்டான்னு வரும். பட் இப்போ பார்க்குற லீடிங் லோடில் இந்த ஐசிசின்றது மேலே வந்துடும். ஐசிசின்றது மேலே வந்ததுனால ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் வந்து அடிஷன் ஆஃப் 5 + பீட்டா. ஸோ இங்கே வந்து 5 + பீட்டா வரும். ஓகே, ஃபார்முலாவில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆகும்னா ட்ரூ பவர் தான் வந்து ஹையர் வேல்யூவில் இருக்கும், எதை விட, மெஷர்டு பவரை விட. அதனால் எரர் வந்து நம்ம நார்மலாக எரர்ன்றது என்ன சொல்லியிருக்கோம், மெஷர்டு பவர் மைனஸ் ட்ரூ பவர்னு சொல்லியிருக்கோம். பட் ட்ரூ பவர் அதிக வேல்யூன்றதுனால எரர் வந்து இங்கே நெகட்டிவில் தான் வரும் கெப்பாசிட்டிவ் லோடுக்கு. தேர்ஃபோர் பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு அதே தான், பட் 1/CF 1 கரெக்ஷன் ஃபேக்டர் -1 × 100. இது வந்து லாஸ்ட் கேஸில் பார்த்த ப்ராப்ளம். பட் இங்கே என்ன இருக்குது, ட்ரூ பவரோட இது எரர் வந்து நெகட்டிவில் வர்றதுனால நீங்கள் மைனஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதே இது பர்சன்டேஜ் எரருக்கு இன்னொரு ஃபார்முலா, அதே மாதிரி மைனஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு tan 5 tan பீட்டா × 100. புரியுதா, இங்கே மைனஸ் மட்டும்தான் வரும், வேறு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இங்கே வந்து ப்ளஸ். ஏன் இங்கே ப்ளஸ் அப்படின்னா இங்கே மெஷர்டு பவர் தான் கிரேட்டர் வேல்யூ. மெஷர்டு பவர் இஸ் கிரேட்டர் தென் ட்ரூ பவர். இது கூட அப்ஜெக்டிவ் கொஷனில் கேட்கலாம், எதில், இண்டக்டிவ் லோடில். இங்கே ட்ரூ பவர் இஸ் கிரேட்டர் தென் மெஷர்டு பவர். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே,
நெக்ஸ்ட் என்ன